ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம ஊரில் அரசு வேலைக்கு குறிப்பாக சொல்லணும்னா ஆசிரியர் பணிகளுக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? சமீபத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதாவது டிஆர்பி ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதை படித்தப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷனில் கேண்டிடேட்ஸ் பண்ணின சில விசித்திரமான தவறுகளை பற்றி தான் டிஆர்பி அந்த ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன தவறுகள், அதனால் என்ன நடந்துச்சு, அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. கடந்த 2025 அக்டோபர் மாதம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை டிஆர்பி வெளியிட்டாங்க. அதாவது அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எடுக்கிறதுக்காக 2708 காலி பணியிடங்களை வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கான எழுத்து தேர்வு பார்த்திங்கன்னா 2025 டிசம்பர் 27 அன்றைக்கி நடந்துச்சு. எக்ஸாம் எழுதி முடித்து எல்லோரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ போன வாரம், அதாவது ஜூன் 25 2026 அன்றைக்கி இதோட மார்க் லிஸ்ட்டையும் போர்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வந்த கையோட டிஆர்பி ஒரு முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸையும் வெளியிட்டாங்க. அதில் 2 கேண்டிடேட்ஸ் பண்ணின ஒரு சுவாரஸ்யமான ஒரு தவறுகள், சுவாரஸ்யம் அப்படின்னு சொல்கிறத விட கவனக்குறைவான தவறுகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி அவங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே சொல்லியிருக்காங்க. முதல் சம்பவம் என்னென்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடத்துக்கு அப்ளை பண்ணின ஒரு கேண்டிடேட். அந்த கேண்டிடேட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பிறந்த தேதியை டைப் பண்ணணும், அதான் ரூலு. ஆனால் அந்த புண்ணியம் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? தன்னுடைய உண்மையான பிறந்த தேதியான 27/9/1991 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அவசரத்தில் ஒரு 10th மார்க் ஷீட்டோட ஓரத்தில் இருந்த டிஎம்ஆர் கோட் நம்பர் அண்ட் டேட் அந்த பகுதியிலிருந்து 5/6/2006 அப்படிங்கிற தேதியை தூக்கி பிறந்த தேதியாக போட்டார். இதோட விளைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி சிஸ்டம் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அவருக்கு ஹால் டிக்கெட்டும் கொடுத்து எக்ஸாமும் எழுத வச்சு இப்போது அந்த ரிசல்ட்டு மார்க் லிஸ்ட்லேயும் அதே தப்பான டேட் ஆஃப் பர்த்தையே பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 2வது ட்விஸ்ட் என்னென்னா, இதை விட செம்ம ஹைலைட்டு, இன்னொரு கேண்டிடேட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன அவசரமோ தெரியல, அப்ளிகேஷனில் தன்னோட பேர் டைப் பண்ண வேண்டிய இடத்துல அவருடைய 10th மார்க் ஷீட் நம்பரை டைப் பண்ணி சப்மிட் பண்ணிட்டார். அதாவது AA 277/2011. ஸோ அதாவது அந்த சிஸ்டம் படி அவரோட பேரே அந்த நம்பர் தான். அப்புறமா எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் 22/12/2025 அந்த தப்பை உணர்ந்து, ஐயோ என்னோட பேரை மாற்றிட்டேனேன்னு சொல்லிட்டு பதறி போய் டிஆர்பி ஆஃபீஸ்க்கு மனு கொடுத்துருக்காரு. நல்ல வேலையாக டிஆர்பி அதிகாரிகள் அந்த மனுவை செக் பண்ணி பார்த்துட்டு சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் CO மூலமாக எக்ஸாம் சென்டருக்கு தகவல் அனுப்பி அவர் எக்ஸாம் எழுத அனுமதிச்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க அலோவ் பண்ணலைன்னா அவ்வளோதான், அந்த எக்ஸாமே போயிருக்கும். ஸோ இந்த ஆவணத்து மூலமாக இந்த டிஆர்பி போர்டு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் மூலமாக எல்லாருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆன்லைனில் நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நாங்கள் ஹால் டிக்கெட்டும் மார்க்கும் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஒரிஜினல் விவரங்களை நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தான் நேரில் சரி பார்ப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுடைய பேர், பிறந்த தேதியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இனிமேல் இப்படி ஒரு தகவல் யாருமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஒரு அலர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.